உங்களை கவனிக்காமல் நாங்கள் விட்டுவிட்ட காலகட்டத்தில் நீங்கள் செய்துவிட்டு ஆட்சியை பிடிச்சிட்டீங்க. அப்படிதான் ஜஸ்ட் மிஸ்ல தான் ஏண்டா இந்த விஜயை தொட்டோம் அப்படின்னு உங்களை நான் நினைக்க வைப்பேன் அப்படின்னு. உண்மையிலே யார் தொட்டா விஜய? எதுல தொட்டா விஜய? என்ன கேட்டா பர்சனல் கருத்து, நியாயமா உங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். 41 பேர் இறந்தது. அப்படி ஒண்ணு உங்களை தூக்கி உட்கார வைக்கல. 4/3 பகுதி உங்களுக்கு எதிர்ப்பா தான் இருக்குது. உங்களை ஆட்சியில இன்னும் ஓப்பனா பச்சையா சொன்னு உங்களை ஆட்சியில உட்கார வச்சுக்கிறது உங்களை உதைக்கிறதுக்கு தான். இனிமேதான் உங்களுக்கு டெஸ்டே இருக்குங்கிற. இதனால் தான் நான் இப்ப சொல்றேன், இதனால் தான் இவரை களத்திற்கு ஏற்றி இவரை முதல்வரை ஆக்கி இருக்கிறது திமுக. மக்கள் தீர்ப்பை மதிக்காம விஜய் ஆட்சி விட்டு மக்கள் வந்து மேண்டேட் கொடுக்கலையே விஜய்க்கு. 3 பேரும் ஆள வேண்டாம் தான் முடிவு எடுத்துட்டாங்க. உண்மை தான். 3 பேருக்கும் பெரும்பான்மை தரக்கூடாது முடிவு எடுத்துட்டாங்க. அப்படின்னா என்னன்னா கூட்டணி ஆட்சி தான் வரணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. தாவேக்கா காங்கிரஸோட வைக்க முடியும், தாவேக்கா விசிகாவோட வைக்க முடியும், தாவேக்கா கம்யூனிஸ்டோட வைக்க முடியும், திமுக அதிமுக வச்சுட்டு போயிடலாம். எப்படிப்பா நீ வந்து சிவி சண்முகம் ஃபேக்ஷனை போய் பார்க்க முடிச்சு? அதுவே தப்பாச்சு. ஒரு சிஎம் போய் அந்த வீட்டுல பாக்குறது தப்பு. அதை கேள்வி கேட்க மாட்டேங்கிறான். அதை தாண்டி இவரேல போனார். அவர் சொல்றதை விட்டுருங்க. இவரேல போனார். முன்னாலே லெப்டிஸ்ட் ஃபோர்ஸ் சப்போர்ட் இருக்குது, நீங்க வேணாம் சொல்லியிருக்கலாமே. காங்கிரஸ் அலைனா இருக்கக்கூடிய இந்த கூட்டணிக்கு எதிராகத்தான் பாஜக பெரும்பாலும் செயல்படும். அப்ப வந்து இந்த கூட்டணிக்கு வந்து அவங்க போகட்டும், அவங்களை வெளியேற்று அப்படிங்கிற கட்டாயத்தை கண்டிப்பான முறையில் விஜயின் மீது செலுத்தும் போதுதான் காங்கிரஸுக்கு இது தெரியும். திமுகவிற்கு எதிரான சக்திகள் எல்லோரும் ஒன்று கூடி, அது ஒன்று கூடுவதிலே சண்டை போட்டாவது ஒன்று கூடி விஜயை தூக்கி நிறுத்திட்டாங்கன்னா இப்படி காங்கிரஸ் எங்க போகும்? உண்மையான காங்கிரஸ் நம்ம கிட்ட இருக்கு. பணத்தை கொடுத்து வந்து விலை போற காங்கிரஸை வந்து தான் திமுக விலைக்கு வாங்கிருச்சு. இதுக்கு என்ன கள்ளப்படி கொடுத்து ஒரு விலைக்கு வாங்கினார்? தான் கூடிய கூட்டத்தில் 41 பேர் இறந்ததை பற்றி இதுவரை வாய் திறக்காதவர் ஐடியாலஜிக்கல் லீடர்னு காங்கிரஸ் கட்சி சொன்னா அதை நம்ம ஏற்க முடியுமா? விஜய் கட்சியில் ஒரு எடப்பாடி வருவார், கண்டிப்பா வருவாரு. இப்ப கூட ஒரு உருவாயிருப்பாரு. அது இன்னும் அது வர்றேன் நான் பாயிண்ட். பக்கத்திலே கூட உட்காந்து பக்கத்திலே இருக்கலாம், ரைட் சைட்ல இருக்கலாம், ரைட் சைட்ல ஒரு ஆளை விட்டு பக்கத்துல உட்காந்து இருக்கலாம். சொல்லுவாங்க அறுத்து தள்ளிட்டாலும் அப்படிங்கிற மாதிரி. அவர் வாயை திறந்து பேசிட்டாலும் இன்னைக்கு அவருடைய ஆட்சிக்கு எதிராக 6 கேள்விகள் வைக்கப்படுகிறது. அவர் சாதுரியமா கடந்து போறான்னு நினைக்கிறீங்களா? பேச தெரியாதுங்க. ஏன்னா மௌனமா இருக்கிறான்னா அவனை 2 சாத்தி பேச வைக்க வேண்டியது நடுநிலையாளர்களுடைய இடதுசாரி சக்திகளுடைய கடமை. தனிப்பட்ட முறையில் இதை யாருன்னா இதை சரின்னு சொல்றாங்களோ அவர்களுக்கு ஒரு பாதிப்பு, ஒரு ஆபத்துன்னு வந்து அந்த நேரத்தில் இப்ப இருங்க அமைதியா இருக்கிற சாதுரியம்னா ஏற்பாங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சாதுரியமா இருக்குன்னா அக்செப்ட் பண்ணுவாங்களா? அது என்ன அப்படின்னா ஹீரோயிசம் வர்ஷிப். இங்கேயும் ஹீரோயிசம் வர்ஷிப். 2வது கான்ஸ்பிரசி தியரி, விக்டிம் கார்டு, பிளேம் கேம். இங்கேயும் அதே மாதிரி கான்ஸ்பிரசி தியரி, விக்டிம் கார்டு, பிளேம் கேம். வளர்ச்சியின் நாயகன் அவர் வந்து என்ன வேணா பண்ணிடுவாரு. இப்ப இவர் வந்து மாற்றத்தின் நாயகன். மோடியை விட ஆபத்தாக இருக்க முடியுமோ அப்படின்ற ஒரு அச்சம். உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நான் மகிழ்ந்து நம்ம சந்திக்க போகின்ற சிறப்பு விருந்தினர் தோழர் அலீம் அல் புகாரி. தோழர் வணக்கம். ஃப்ளோர் டெஸ்ட் அதெல்லாம் நடந்தது. ஒரு 144 எண்ணி ஃப்ளோர் டெஸ்ட்ல வென்றிருக்கிறது. வென்றார் விஜய். இந்த தேர்தல் முடிஞ்சவொடனே வென்றார், அப்புறம் ரிசல்ட் வந்த அன்னைக்கு வென்றார், திரும்ப வென்றார். இப்படி ஒரு நரேஷன் தொடர்ச்சியா பார்க்க முடியுது. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி பயங்கரமா ஏறி பேசுறாரு. பிரேமலதா மேடம் அவங்களும் ஸ்ட்ராங்கா பேசினாங்க. அப்புறம் ஒரு பக்கம் அந்த சர்ச்சைகள் வேற நடந்தது. அதிமுக இப்படியான சர்ச்சைகள். சோஃபா கொடுத்து நீங்க 140 பேர் வாங்கினீங்கன்னு தான் உதயநிதி சொல்றாரு. ஆனா மீடியாக்கள் அதை அந்த பிளேன்ல வச்சு பார்க்காம வெற்றி அடைந்தார் விஜய். இவ்வளவு பஞ்சாயத்து நடந்திருக்குது. நீங்க சோஃபா கொடுத்து வாங்கினேன், அங்க ஒரு காமராஜுங்கிறவர் வந்து தலைமறைவா வந்து இந்த முகத்தை மூடிக்கிட்டு வந்தாருன்னு சொல்லி பிரேமலதா மேடம் காமராஜர் பக்கத்துல உட்காந்து தான் சொல்றாங்க. இது எதுவுமே அவரை சட்டை பண்ணல. ஆன் ஃப்ளோர் ஆல்சோ விஜய் வந்து அந்த குறிப்பிட்ட விமர்சனங்களுக்கு ஃப்ளோர்லும் பதிலும் அளிக்கல. அவர் என்ன எழுதி இருந்தாலும் அதை படிச்சுட்டு போயிட்டாரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இதை நம்ம பிராக்டிக்கலாவே எடுத்துடலாம். ஒரு குறிப்பிட்ட செய்தி ஊடகம் வந்து மொத்தமா எந்திரிச்சு விஜயோட வெற்றிக்கு கொண்டாடிய காட்சியை நம்ம வந்து பார்த்தோம். அது சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கறிஞர் என்ன ஓப்பனா சொல்லிட்டு அவங்க கேட்ச் பண்ணிடுவாங்கன்னு வைங்களேன். அது யாருன்னு அவர்கிட்ட இன்னைக்கு நம்ம அலுவலகத்துக்கு வந்திருந்தேன். அப்படி நான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், அது எப்படி ஒரு குறிப்பிட்ட செய்தி நிறுவனம் வந்து அப்படி முழுக்க ஒருத்தருக்காக செயல்பட முடியும்? ஜெயிச்சுட்டோம் மாறாங்கிற குரல் அதுதான். வேற நீங்க ஓப்பனாவே அந்த குறிப்பிட்ட செய்தி நிறுவனம் யாரு? நான் நிறுவனத்தை சொல்லி அந்த டைலாக் வந்துச்சு. அந்த டைலாக் யார் சொன்னா அந்த நிறுவனம் தானே. அந்த மாதிரி பண்றாங்க. அப்ப அது சம்பந்தப்பட்ட ஒரு சட்ட நிபுணர் ஒருத்தர் அவர்கிட்ட பேசினப்ப அவர் சொல்றாரு, இல்ல எனக்கு அந்த நிறுவனத்தை நல்லாவே தெரியும், அப்படி இல்லை, ஆனா அங்க பணிபுரியிற எல்லாரும் அந்த ரசிக மனப்பான்மையோட இருக்கிறாங்க, அது என்ன செய்யறது அப்படின்னு. இப்போதான் நம்ம வந்து நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த பிம்பம் எப்படி வந்து ஒரு போலி பிம்பம் இன்னைக்கு எந்த லெவலுக்கு வந்து நின்றுட்டோம் அப்படின்னு சொன்னா, நகையை வாங்காதீங்க கேட்டா இந்திரா காந்தி அந்த காலத்துல சொன்னாங்க, அதுவும் ஃபேக் கார்டு. இந்திரா காந்தி சொன்னது உண்மையாகவே இருக்கட்டும். தாய்ப்பாலை குடிச்சதும் சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு இருந்ததும் குழந்தைக்கு பொருந்தும்.
வளர்ந்த அடல்ட்டுக்கு பொருந்துமா? இன்னைக்கு வளர்ந்து நிற்கிற அடல்ட் நம்முடைய நாடு. இந்த ஜவஹர்லால் நேரு வரும்பொழுதும் இந்திரா காந்தி வரும்பொழுதும் அப்பதான் தவழ்ந்து வருது நாடு. அதுல இருந்து நம்ம வேற லெவலுக்கு எங்கேயோ வந்துட்டோம். அப்போ விஸ்வகுரு என்ற இந்த தேசத்தை வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பிரதமரிடத்திலே நாடை கொடுத்து இன்னைக்கு நான் எந்த அளவுக்கு பயப்படுறேன் அப்படின்னா, எந்த அளவுக்கு எனக்கு இது அச்சத்தை ஊட்டுகிறது என்று சொன்னால், இந்தியாவிலேயே கர்நாடகாவில் கூட நீங்க மாப் லிஞ்சிங் பார்த்துடலாம், ஆந்திராவில் கூட நடந்துடலாம், தமிழ்நாட்டில் மாப் லிஞ்சிங் நடக்காது. இந்த கும்பல் அதை நோக்கி இந்த மண்ணை நகர்த்துமோ என்று அஞ்ச தோணுகிறது. மாப் உங்க கண் முன்னால பார்க்க முடியாது. லிஞ்சிங் தான் என்ன பாக்கி. அப்ப என்ன வரணும்னா, அந்த மாப் லிஞ்சிங் மென்டாலிட்டி இருக்குல்ல, அதுக்கு ரெண்டு தான் காரணம். ஒன்னு தனி மனித வழிபாடு, ஹீரோயிசம் வொர்ஷிப். ஒரு நபர் அவர் வலது கையில காட்டுறதெல்லாம் சரி, இடது கையில காட்டுறதெல்லாம் தப்பு, அவர் கோவப்படுறதெல்லாம் தவறு, அவர் சிரிக்கிறதெல்லாம் மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர், இனி தமிழ்நாட்டினுடைய நம்பிக்கையாக திகழக்கூடிய நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு பேசும்போது அந்த ஹார்ஸ் ட்ரேடிங் பத்தி பேசுறாரு. அப்ப யாரோ ஒரு வந்திருக்கிறாரு, அவர் ஒரு ஜோக்கா வந்து உங்களே இல்லை அப்படிங்கிறார். அதை எடுத்து உதயநிதி ஸ்டாலின் பேசினார். காமராஜ் எந்திரிச்சு என்ன எப்படி கேட்பீங்கன்னு நின்றாரு. உடனே பயந்து போன உதயநிதி ஸ்டாலின் வந்து உங்களே இல்லைன்னு சொன்னாரு. போடுறான் 60,000-70,000 வியூஸ் ஒரு 10 நிமிஷத்துல 20 நிமிஷத்துல. அதை நம்பி அதை பரப்புறதுக்கு ஒரு கும்பல் இருக்குது. இது தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம். அதாவது பகுத்தறிவுங்கிறது மைனஸ் ஆயிடுச்சு. டிட்டோரியேட்டிங் தலையில போய்கிட்டு இருக்கிறோம். இதையெல்லாம் முயற்சி எடுத்தார் ஒரு நபர். உண்மையிலேயே சும்மா எல்லாம் கிடையாது, ஒரு நபர் முயற்சி எடுத்தார். அண்ணாமலை, அவருக்கு நம்ம பேரே வச்சிருக்கோம், ஃபேக் நியூஸ் பெட்லர் அண்ணாமலை அப்படி. பியூஷ் மணிஷ் தோழர் கூட 2-3 வழக்கு போட்டிருந்தார். அவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படியே பல பொய்கள் பேசினாலும் அந்த பொய்யை வந்து அண்ணாமலை சொன்னா சரியாதான் இருக்கும்ங்கிற அளவுக்கு அந்த இமேஜ் வந்து தூக்க முடியல. இன்னைக்கு அதுக்கு ஒரு இமேஜ் கிடைச்சிருக்கும்னு பயப்படுறேன். எந்த பொய்யையும் சொல்லலாம். இல்லைன்னா வந்து அவர் எங்க கஜானந்து தரேன்னு சொன்னாரு, இதே வாய் சொல்லுது, அவர் எங்க கஜானந்து தரேன்னு சொன்னாரு, சொந்த பணத்தை தருவாரு அப்படின்னு சொன்ன அதே வாய் தான் கஜானாவை தொடச்சிருக்குன்னு சொன்னா அதையும் பரப்புறான். இதையும் அவனே தான் பரப்புறான், அதையும் அவனே தான் பரப்புறான். அப்ப இது எப்படி இருக்கிறது? இது யாரோடு தொடர்புபடுத்தி பார்க்கலாம் என்று சொன்னால், குஜராத் மாடல் அப்படிங்கிற ஒரு பொய் பிம்பத்தை கொண்டு வந்து நிறுத்தி, நடிகராக இல்லாத ஒரு மனிதரை நடிகராக மாற்றி, இன்றைக்குள்ள தரவுகளின் அடிப்படையில் மோடி வந்து பெண்களை அதிகமா நேசிக்கக்கூடிய ஒரு நபராக மாற்றி அந்த புத்தகத்தை கூட நியூ பிஜேபிங்கிற அந்த புத்தகத்தில் கூட அந்த நபர் அதை எழுதி காட்டுவதை பார்க்கிறோம். உருவாக்குனதுக்கே அப்படின்னா இவர் ஆல்ரெடி உருவானவர், அவருக்கு என்று ரசிகர்கள் உண்டு. நேற்று தினம் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து, என்னுடைய பெண் நண்பர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கூட இந்த இதெல்லாம் பேசுவாங்க, நீயா நானாலாம் பேசுவாங்க. அவங்க வந்து தன்னுடைய விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. எங்க ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி ஓட்டு போட்டாங்க, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது அப்படின்னு சொல்றப்ப தன்னுடைய பர்சனல் விஷயத்த சொல்றாங்க. அப்போ போகும்போது நாங்க சொல்லி போறப்ப வந்து தினைக்கும் அந்த பெண்ணுக்கு வந்து அஜித் தான் பிடிக்கும். ஒரு டீமை ஒண்ணு உருவாக்கி இப்போ போடணும். இப்போ வாக்கு செலுத்துவது என்பதை விட அதிகமாக பகுத்தறிவு வேலை செய்ய வேண்டிய இடம் வேற எதுவுமே கிடையாது. வேற எங்க கூட நீங்க பகுத்தறிவை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். ஒரு திரைப்படத்தை பாக்குறோம், அது பொய்யும் தெரிஞ்சாலும் கை தட்டுவோம். ஏன்னா அந்த இடத்துல பகுத்தறிவு காம்ப்ரமைஸ் ஆயிருது. ஒரு குழந்தை விளையாடும் பொழுதும் நம்முடைய பகுத்தறிவை குறைச்சிக்குவோம். ஒரு அறிவு சார்ந்த ஒரு இடத்துல நின்று இப்படிதான் இவன் அறிவு இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம பகுத்தறிவை குறைச்சிக்கிறோம். ஆனா பகுத்தறிவை காம்ப்ரமைஸே செய்யக்கூடாத ஒரு இடம் வந்து வாக்களிக்கிற இடம். ஆனா அங்கதான் போய் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களில் பெரும்பான்மையானவர்கள் பகுத்தறிவை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. மோடி என்ன பேட்டர்ன்ல வந்தாரோ அதே பேட்டர்னில் விஜய் நிற்பதை நம்மளால பார்க்க முடியும். அது என்ன அப்படின்னா, ஹீரோயிசம் வொர்ஷிப். இங்கேயும் ஹீரோயிசம் வொர்ஷிப். ரெண்டாவது கான்ஸ்பிரசி தியரி, விக்டிம் கார்டு, பிளேம் கேம். இங்கேயும் அதே மாதிரி கான்ஸ்பிரசி தியரி, விக்டிம் கார்டு, பிளேம் கேம். இது என்னன்னா, அவர் என்ன சொன்னார் மோடி அப்படின்னா, தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். ஆக்சுவலா பிஜேபி உண்மையிலே சொல்ல போனா பாபர் மசூதி, இது ராமர் கோயில் இடிப்பு, இது எல்லாத்தையும் தாண்டி மோடியை பூஸ்ட் பண்ணும்போது, மோடியை ப்ரமோட் பண்ணும்போது அதை கொண்டு வரல, அதை பேசல, கொஞ்சம் பேக்ட்ராக்ல வச்சுட்டாங்க. அதை வச்சு அவர் பூஸ்ட் பண்ணல. அவர் பூஸ்ட் பண்ணது வளர்ச்சியின் நாயகன். அவர் வந்து என்ன வேணா பண்ணிடுவாரு. இப்ப இவர் வந்து மாற்றத்தின் நாயகன், வரட்டுமே, ஒரு மாற்றம் வரட்டுமே, புதுசா ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்போமே அப்படிங்கிற மாதிரி. இவர் ஏற்கனவே ஸ்டார், அவர் தன்னை ஸ்டாரா ப்ரமோட் பண்ணி வந்தாரு தேசிய அளவுல. இவர் ஏற்கனவே ஸ்டார், மோடியை விட ஆபத்தாக இது முடியுமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு. எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவர்கள் அவர் பேசும் பொழுது ஹார்ஸ் ட்ரேடிங் நடந்திருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டார். சோஃபா வந்திருக்குது உங்களுக்கு புஷ்பா படபாணியில் அப்படின்னு சொல்றாரு. ஆளுங்கட்சி தலைவர், அவர் முதலமைச்சர், அவங்க கட்சியை பற்றி தான் சொல்றாரு. நீ குதிரை பேரம் பண்ணியிருக்கிற, என்ன ஒரு வீட்டுக்கு சிவி சண்முகம் வீட்டுக்கு சோஃபா அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நீயும் போற பின்னாடியே இப்படின்னு சொன்னாலும் பதில் சொல்ல. அவரு சோஃபாவையும் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் விடுங்க, இந்தியாவிலேயே ஒரு கட்சி, ஒரு பெரிய கட்சி இருகூறாக பிரிந்திருக்கும் போது அந்த இருகூறாக பிரிந்த கட்சியில் இருந்து ஒரு குறிப்பிட்ட உறுப்பினர்களை தங்களுக்கு வாக்களிக்கும்படி கேட்பதற்கு ஒரு முதலமைச்சரே நேரில் சென்றது வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படியோ வந்துட்டார். அதுலயும் ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்கு. அப்படி என்னன்னா, அப்படி ஒன்றும் ஓவர்வெல்மிங்கா இவர் அலோவ் பண்ணலைங்கிறதையும் எதிர்கட்சி தலைவர் வந்து அது அழகா சொன்னார். உதய எழுப்பின கேள்வி வந்து, நீ என்ன யோகியத்தின் அடிப்படையில் தூய சக்தின்னு சொல்ற அப்படிங்கிறத அந்த கேள்வி. இந்த சோஃபா இது எல்லாமே மாற்றம் துர்நாற்றம்னு இவர் சொன்னது, இது வரிசையாக சொல்றாரு. ஆனா அந்த சம்பந்த முதலமைச்சர்
அவர் வந்து அந்த ஸ்பிளிட்டாக இருக்கிற கட்சியில் ஒரு ஃபேக்ஷனை போய் பார்க்கும் பொழுது நம்ம வேற தூய சக்தின்னு சொல்லியிருக்கோம், இந்த இமேஜுக்கு எதுவும் டேமேஜ் ஆகிரும், அதனால் நம்ம போகிறத தவிர்க்கலாம், அவங்க ஃப்ளோரில் ஆதரவு கொடுத்தா ஆதரவு கொடுத்துட்டு போகிறாங்க, நம்ம இவ்வளோ எவிடெண்ட்டாக ஓப்பன் மீடியாவில் நம்ம போய் அவங்கள சந்திக்கணுமானு கூட. சர்வாதிகாரிகள் இதுவரை தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறார்களா என்றால் இருந்திருக்கிறார்கள். இதே தமிழ்நாட்டில் இதே ஜெயலலிதா அவர்கள் வந்து எடுத்த முடிவுக்கும் சரி, தன்னுடைய பிரச்சார கூட்டத்திற்கு வரும் பொழுதும் சரி, கால் கூட தரையில் படாமல் பிரச்சாரம் செய்து அதன் மூலமாக பிரச்சார கூட்டத்திற்கு கூடியிருந்த மக்கள் 5 பேர் 6 பேர் அந்த நேரத்தில் ஸ்பாட்ல இருந்தா கூட காலே தரையில் படாமல் பிரச்சாரம் செய்து விட்டு போனது அதே டோன்ல அதே பேட்டர்ன்ல வர வேண்டும் என்று முயற்சிக்கிறார் என்பது புரிகிறது. ஆனால் அவர் வந்து சட்டமன்றத்திலாவது பதில் சொல்வார். அவருக்கு கேள்வி கேட்கப்பட்டால் அவர் வந்து உணர்ச்சி வசப்படியா நீங்க நரேந்திர மோடியை எடுத்துக்கிட்டா கூட வெளி அனுப்பியோ அல்லது வெளி அனுப்புற வரைக்கும் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமையோ இருந்துட்டு அவர்கள் வெளியேறிய பிறகு எல்லாத்துக்கும் பதில் சொல்வார். பதில் மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவார், பதில்னு ஒன்று சொல்லி வெறுப்பேற்றவா செய்வார். ஆனால் அதை கூட செய்யாமல் அப்ப இது என்னன்னா அது வந்து ஒரு ஆட்டோகிராட்டிக் மேக்கிங். அது தனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு பதில் சொல்வது, பர்சனலா தன்னுடைய திரைப்படத்திற்கு தனக்கு அல்லது தன்னால் ஏற்பட்ட இது வரைக்கும். ஐடியாலஜினா என்ன நான் சொன்னேன், நான் விளங்கி வச்சிருப்பது அறிஞர்களுடைய கூட்டிலும் ஐடியாலஜி அதுதான். தான் எடுத்த நிலைப்பாட்டை ஆலோசித்து இது சரியா என்பதை வந்து மக்கள் மன்றத்தில் விற்பாங்க. அதை அமல்படுத்தி விட்ட பிறகு வரக்கூடிய எதிர்ப்பையும் ஆதரவையும் மக்கள் மன்றத்தில் சமாளித்து அதை பற்றி பேசுவாங்க, கருத்தெடுப்பாங்க. அதுதான் ஐடியாலஜி. தான் கூடிய கூட்டத்தில் 41 பேர் இறந்ததை பற்றி இதுவரை வாய் திறக்காதவர் ஐடியாலஜிக்கல் லீடர்னு காங்கிரஸ் கட்சி சொன்னா அதை நம்ம ஏற்க முடியுமா? நிறைய சமூக ஆர்வலர்கள், சமூக கருத்தாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் அவன் சொல்லும்போது விஜய் வந்து இதை ஒரு பாணியா டாக்டிக்கா வச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவர் நிதானமாக அந்த டியூ கோர்ஸ்ல அந்த குறிப்பிட்ட சப்ஜெக்ட் இருக்குல்ல, அதனுடைய லாஜிக்கல் டெத்துக்கோ அல்லது இயல்பாக மக்களே பேசி முடிவு பண்ணிட்டோம், நம்ம ஏன் குறுக்களை தலையிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு டாக்டிக்கா வச்சிருக்காரு. அவருடைய ரிசர்வ்டு ஆன ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல, அதுவே அவருக்கு பலன் கொடுக்குது. அவர் ஒருவேளை ரியாக்ட் பண்ணியிருந்தா அந்த பிரச்சனை வந்து அவருக்கு எதிராக கூட திரும்பி இருக்கலாம். அதனால ரியாக்ட் பண்ணவே அது ஒரு சாதுரியம். எதிரியுடைய எதிர்ப்பை விட ஆபத்தானது எதிர்க்க வேண்டியவனுடைய மௌனம். மௌனம் இல்லையா, அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க சூப்பரா வரேன். அதுக்கப்புறம் முடிக்கல நான். அதை விட பேராபத்தானது அப்படி இருக்கிறவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஆதாயம் கிடைக்கணும் மௌனத்தை நியாயப்படுத்துறாங்க பார்த்தீங்களா, அதை விட வரலாற்று துரோகம் இருக்க முடியாது. ஏன்னா மௌனமா இருக்கிறான்னா அவனை 2 சாத்தி பேச வைக்க வேண்டியது நடுநிலையாளர்களுடைய இடதுசாரி சக்திகளுடைய கடமை. உங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த மௌனத்தை முதலடி இதை சொல்லுவாங்களே, அவர் அறுத்து தள்ளிட்டாலும் அப்படிங்கிற மாதிரி அவர் வாயை திறந்து பேசிட்டாலும் இன்னைக்கு அவருடைய ஆட்சிக்கு எதிராக 6 கேள்விகள் வைக்கப்படுகிறது. அவர் சாதுரியமா கடந்து போறான்னு நினைக்கிறீங்களா? பேச தெரியாதுங்க. அவர் ஃபுல்லா படிச்சாரு பாத்தீங்களா. இப்போ உதயநிதி வந்து குறிப்பெடுத்து வச்சுட்டு வந்து பாயிண்ட் பை பாயிண்ட் ஒன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவரு திரும்பவும் தான் குதிரை வேரம் அல்ல குதிரை வேகம் அப்படின்ட்டு போயிட்டார். அவ்வளவுதான். தனிப்பட்ட முறையில் இதை யாரெல்லாம் இதை சரின்னு சொல்றாங்களோ அவர்களுக்கு ஒரு பாதிப்பு ஒரு ஆபத்துன்னு வந்து அந்த நேரத்தில் இப்ப இருங்க அமைதியா இருக்கிறது சாதுரியம்னா ஏற்பாங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சாதுரியமா இருக்குன்னா அக்செப்ட் பண்ணுவாங்களா? சரி, எது சாதுரியம்? நான் என்ன கேட்கறேன்னா கலவர நோக்கத்தோடு தான் ஒரு பிராக்டிகல் எக்ஸாம்பிள் தான் சொல்ல முடியாது. சொன்னா அடிக்கடி இதே சொல்றாங்கன்னு கண்ணும் கூட நடந்தது. அதுதான் பிராக்டிகல் எக்ஸாம்பிள். நமக்கு திருப்பரங்குன்றம் இஷ்யூ இல்ல அவங்க வந்து விளக்கேத்த தான் போனாங்க. இல்லையே எச்ராஜா சொல்றாரு அதை மாத்தி வைங்க, ரீலோகேட் பண்ணுங்க, இன்னொரு அயோத்தி சொல்றாங்க, டெக்ளேர் பண்ணி தானே செய்யறாங்க. அப்ப இன்னொரு அயோத்தி அப்படிங்கிற இடத்துல ஏதாவது ஒரு கருத்து சொல்வதுதான் ஜனநாயகத்தில் நியாயமா இருக்க முடியுமே தவிர நான் எந்த கருத்தையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நிக்கிறத வந்து ஒரு சாதுரியம் எப்படி எடுத்துக்க முடியும்? இல்லைன்னா இது அப்படியே இப்படி வச்சுக்கோமே, இது அப்படியே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது இதே சாதுரியத்தை கையாண்டு தான் என்ன இருக்கும்? கலவரம் நடந்திருக்கும். அப்பவும் அமைதியா இருந்த சாதுரியத்தை கையாண்டா என்ன இருக்கும்? கலவர விரிவான சமூகம் ரெண்டா போல இருக்கு. இப்ப அதை தான் நான் என்ன கேட்கறேன்னா, இங்க ஒருவர் எதிர்க்கக்கூடியவர் இருக்கும் பொழுதும், அதாவது இதை செய்யணும்னு ஒரு கும்பலும் அதை எதிர்க்கணும்னு ஒரு கும்பல் இருக்கிற வரைக்கும் தான் இவருடைய அமைதி சாதுரியமாக பார்க்கப்படும். இனிமேதான் உங்களுக்கு டெஸ்டே இருக்குங்கிற. இதனால்தான் நான் இப்ப சொல்றேன், இதனால்தான் இவரை களத்திற்கு ஏற்றி இவரை முதல்வரை ஆக்கி இருக்கிறது திமுகன்னு சொல்றேன். நீ ஏறு, முதல்ல நீ ஸ்டேஜுக்கு ஏறு. இதையே சாதுரியம் எவ்வளவு இன்னைக்கு கேட்டான்ல. இப்ப இன்னைக்கு நீங்க வந்து இப்ப முடிஞ்சிடல, இப்பதான் பேசி முடிச்சிருக்காரு முதலமைச்சர் விஜய். பதில் சொல்லாதது மிகப்பெரிய கேடு, அது மிகப்பெரிய பலகீனத்தை காட்டும். இன்னைக்கு அது பேச பொருளாம். இன்னைக்கு சாயங்காலம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவான். விட்டு அடி அடிக்கிறார் எதிர்கட்சி தலைவர். சோஃபா கொண்டு போய் புஷ்பா பாணியில கொடுத்துருக்கிற எக்ஸ்சேஞ்ச் சேஞ்ச் வரும்னு பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இதை பத்தி எதுவுமே ஒரு அட்ரஸ் பண்ணல அப்படின்னா இவர் நரேந்திர மோடியும் அல்ல, இது வடநாட்டு ஊடகமும் அல்ல. இதை கண்டிப்பா டிஸ்கஸ் ஆகும், இதை கண்டிப்பா பேசுவாங்க.
இதைத்தான் நடக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தலைவர் விரும்பினார் என்று நான் நினைக்கிறேன். அதுல உதய் பேசும்பொழுது இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரு, நீங்க பண்ற இந்த வேலையால எங்க கூட்டணியினர் வெளியில இருந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களே அவங்களுடைய கிரெடிபிலிட்டிக்கும் கூட பாதிப்பு ஏற்படுங்க அப்படிங்கிற கன்சர்னை அவனை வெளிப்படுத்தினார். இப்போ இந்த சோஃபாங்கிற சிம்பிள் இருக்குல்ல, இப்போ வந்து கல்லாப்பட்டி கூட்டணி அவர் சொன்னார், இப்போ சோஃபா திரும்ப அடுத்த சிம்பிள் ஆக போகுது. இதெல்லாம் இந்த முற்போக்கு சக்திகளே கூட ஒரு நெருக்கடியை உருவாக்காதா? வெளியிருந்த ஆதரவுன்னு அவங்க தெளிவாக தான் எடுத்திருக்காங்க, எப்போ வேணா வெளியேறலான்றதுக்காக. இவருக்கு பயந்து போய் இவர் இப்படி செய்வாருன்னு தெரியும், இருந்தாலும் இவர் ஏற்றி வச்சு தான் கேள்வி கேட்கணும்னு நினைச்சது ரொம்ப கரெக்டுங்கிறேன். நான் இப்போ நான் ட்விட்டர்ல ஏதோ போட்டிருந்தேன், ஹனிமூன் பீரியடு கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்கயா அப்படின்னு. 6 மாசம் ஹனிமூன் பீரியட் இருக்குது, அது வரைக்கும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண முடியும். இவன் நினைச்சுக்கிட்டது அதெல்லாம், அதாவது ஹனிமூன் பீரியட் நம்மளை யாரும் திட்டமாட்டாங்க, நம்மளை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, அதெல்லாம் கிடையாது, நீ பேசணும் கொஞ்சம் நெஞ்சம் பேச்சா பேசின அப்படிங்கிற மாதிரி இவர் பேசிய ஒவ்வொன்றும் வந்து தரவில் இருக்கிறது. இவர் கேட்ட ஒவ்வொரு கேள்வி இந்த கல்லாப்பட்டி கூட்டணி எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்ன சொன்னாருன்னா, உண்மையான காங்கிரஸ் நம்ம கிட்ட இருக்கு, பணத்தை கொடுத்து வந்து விலை போற காங்கிரஸை வந்து தான் திமுக விலைக்கு வாங்கிருச்சு அப்படின்னாரு. இப்போ இன்னைக்கு சட்டமன்றத்தை எழுந்திரிச்சு பேசுறாரு காங்கிரஸ் கட்சியின், அவர் ராஜேஷ்குமார் அவர்களுக்கு நன்றி, அவங்க வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறார். இது என்ன காங்கிரஸ்? இதுக்கு என்ன கல்லாப்பட்டி கொடுத்து இவர் விலைக்கு வாங்கினார்? இல்லை இது வந்து இவர் கூட தான் காங்கிரஸ் இருக்குதுன்னா இந்த காங்கிரஸ் எதுக்கு வாங்கினார் அப்படின்னா நான் வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டு வர்றேன். அப்போ இவர் வந்து பதில் சொல்லாமல் இருப்பதும், அதற்கு பதிலாக இவருடைய மாஃபியா வந்து பதில் சொல்லிவிடும், அதை நம்ம அப்படியே நின்று விடலாம் அப்படின்னு நினைச்சா தயவு செய்து ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மோடி என்பவர் ஒரு பிம்பத்தை, பொய்யான பிம்பத்தை கட்டமைத்து உருவாக்கி வந்தபோது அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்து அதை தக்க வைத்துக் கொண்டார். இன்னைக்கு திரும்ப அதுதான் அதுக்காக தான் அதை நம்முடைய எதிர்கட்சி தலைவர் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணாரு சொல்லுவேன், ஆப்டா ஸ்டார்ட் பண்ணார். ஏன்னா உங்களை அப்படி ஒன்றும் தமிழ்நாட்டு மக்கள் தூக்கி உட்கார வைக்கல, அவரெல்லாம் நினைச்சுக்கிட்டார், அப்படி ஒன்றும் உங்களை தூக்கி உட்கார வைக்கல. 4 பகுதி உங்களுக்கு எதிர்ப்பாக தான் இருக்குது, உங்களை ஏற்காத இடமா தான் இருக்குது. அப்ப 4 பகுதி உங்களை எதிர்த்து இருக்கிறது. இன்னொன்னு தாண்டி வந்து என்னன்னா, இப்படி இது வந்து ஒரு வேவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கம்பேரிட்டிவ்லி இப்போ மோடி வேவ் அப்படிலாம் இருக்கும்போது இது ஒரு வேவ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா பெரிய வேவ்லாம் இல்லை. ஏன்னா டிஎம்கே வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு வேவ்னு கூட சொல்லலாம். விஜயகாந்த் வந்தப்ப அப்படி பார்த்தா ஜெயலலிதா அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் சேர்ந்து அடிச்ச அடியில திமுக எதிர்கட்சி அந்தஸ்து கூட வரல, அப்படிலாம் வரல. இப்போ வலுவான எதிர்கட்சியாக நின்று இருக்கிறது. அவரோ பெரிய வந்து எதையுமே பதில் சொல்ல முடியாம போயிடலான்னு இவருக்கு யாரோ தப்பாக வந்து சுட்டி காட்டிட்டு இருக்காங்க. நீங்க எதுக்குமே பதில் சொல்ல வேண்டியதில்லை, நீங்க கோட் ஷூட் போட்டு வந்தா போதும், ஒரு சின்ன பொட்டு வச்சுக்கிட்டா போதும், ஜோசியரை வந்து நீங்க இது பண்ணிட்டா போதும், அதுக்கப்புறம் இவ்வளோ பேக்லாஷ் என்ன முடிவு எடுக்கிறாரு பாருங்க. நீங்க சொல்ற விமர்சனங்களுக்கு அப்பால அதிமுக இருந்து ஒரு செட்டு வந்து இன்னைக்கு ஆதரவு வந்து 144 தான் அது முடிஞ்சுது. அப்படிங்கிற பொழுது அவங்க பெரும்பான்மை அடைஞ்சு அதுக்கு அடுத்தாலையும் ஒரு கொஞ்சம் பஃபர் வந்து நல்லாவே பஃபர் இருக்குது அவங்களுக்கு. இப்போ என்ன நெருக்கடி வந்துடக்கூடும், ஒருவேளை இடதுசாரிகளோ காங்கிரஸோ இவங்களாம் வெளியே வந்தால் கூட அவங்களுக்கு பெரிய தொந்தரவாக நெருக்கடியாக இருக்காது. இனிமேல் தான் ரியல் கேம் இருக்கு. நியாயமாக பார்த்தா தமிழ்நாட்டினுடைய பெரும்பகுதி கேடுக்கும் தமிழ்நாட்டுடைய பெரும்பகுதி அவமானத்துக்கும் காரணமாக இருந்த ஒரு கட்சி வந்து அதிமுக. ஏன்னா ஒவ்வொரு முறை தன்னுடைய ஆட்சிக்கு பாதிப்பு வரும்போது, சமீப காலத்தில் எடப்பாடி பழனிசாமி, அதற்கு முன்னால் மதவாத சக்தியாக இருந்தபோது, அதுக்கப்புறம் மாறினாங்க, மதவாத சக்தியாக இருந்தபோது செங்கல் அனுப்பும் பொழுதும் சரி, ராமர் கோயில் கட்டுறதுக்கு செங்கல் அனுப்பும் போதும் சரி, தன்னுடைய சாதிய பெயர் சொல்லி குறிப்பிட்டுக் கொள்ளும் போதும் சரி, ஆடு மாடு அறுக்க பலிதடை சட்டம் கொண்டு வரும்போதும் சரி, கட்டாய மடமாறு தடை சட்டம் என்று கொண்டு வரும்போதும் சரி, தன்னை பாசிசத்தின் ஒரு தமிழ்நாட்டு உருவமாக, ஒரு ரீஜனல் ஃபேஸாகவே தன்னை காட்டிக்கொள்ள விரும்பிய ஜெயலலிதா அவர்கள் அந்த நேரத்தில் ஒரு பெரிய இழுக்கது. அதுக்கப்புறம் அவர் மாறி வந்து கொஞ்ச நாள் இருக்கும்போது அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த ஆட்சியில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இதெல்லாம் வந்து சொல்லப்போனா இதெல்லாம் ஒரு உதாரணம். ஒன் மேன் ஃபோக்கஸ்ல போனா நாளைக்கு விஜய் கட்சியும் இதே மாதிரி ஒரு தவறைத்தான் வந்து இந்த தமிழ்நாட்டில் கொண்டு வந்து, விஜய் கட்சியில் ஒரு எடப்பாடி வருவார், கண்டிப்பா வருவாரு, இப்ப கூட ஒரு உருவாயிருப்பாரு. அது இன்னும் அது வரேன் நான் பாயிண்ட், பக்கத்திலே கூட உட்காந்து பக்கத்துலயே இருக்கலாம், ரைட் சைட்ல இருக்கலாம், ரைட் சைட்ல ஒரு ஆளை விட்டு பக்கத்துல உட்காந்து இருக்கலாம். சரியா? என்ன சொல்றேன்னா, இதனால என்ன நடந்திருக்கு, இது வந்து ஏடிஎம்கே வந்து எப்போதுமே தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய ஹிஸ்டாரிக்கல் மிஸ்டேக்ஸுக்கு வந்து ரீசனா இருந்திருக்கு. அதே மாதிரிதான் இப்பவும் இருக்க போறாங்க. இப்போ இதுல ஒரு பகுதி நீங்க வந்து ஒரு இப்ப தனிப்பட்ட முறையில் நான் சொல்வதற்கு வந்து ஒரு நியாயமோ ஒரு மகிழ்ச்சி எனக்கு இருக்கு. நான் இதைத்தான் நான் சொன்னேன். எப்படி இருந்தாலும் திமுகவிற்கு எதிரான சக்திகள் எல்லோரும் ஒன்று கூடி, அது ஒன்று கூடுவதிலே சண்டை போட்டாவது ஒன்று கூடி விஜயை தூக்கி நிறுத்திட்டாங்கன்னா இன்னைக்கு காங்கிரஸ் எங்க போகும்? காங்கிரஸ் வந்து ஒரு முக்கியமான வார்த்தை வச்சாங்க, இன்னைக்கு அது அப்படியே டைலூட் ஆகி நிக்குது. அவன் பாட்டுக்கு ஆதரவு கொடுத்துட்டு போயிட்டான். என்ன நேக்கா நீ பண்ணிட்ட பாத்தியா அப்படிங்கிற மாதிரி. நீங்க என்ன ஆதரவு கொடுத்து, இதை நான் வந்து டே 1ல இருந்து கேட்கிறேன், ப்ரொவைடட் தட் ஹி ஷுட் நாட் அலைன் வித் கம்யூனல் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது தான் என்டிஏ அலையன்ஸ். ஆனா பேப்பர்ல அது இருந்துச்சுல. இப்ப யார் வந்திருக்கிறா?
இவங்க எல்லாம் யாரு? அவங்க இப்போ மேபி என்டிஏ கூட்டணியில வெளியே வந்துட்டாங்க. இல்ல நான் அலைன் ஆக மாட்டேன் இவர் டெக்ளேர் முதல்ல இவர் கேட்பாரு, நான் நீ எழுதுன சரி நான் அதை ஏத்துக்கிட்டேனான்னு கேட்பாரு. இதை நான் டே ஒன்ல நான் கேட்கறேன், நீங்க எழுதுனீங்க அவர் அலைன் ஆகக்கூடாதுன்னு, அவர் அதை ஏத்துக்கிட்டாரா? என்னங்க அரசியல் இதெல்லாம் அப்படியா? அப்படிதான் ஆகி போச்சு. எனக்கு ராஜ்யசபா தரேன்னு சொன்னாங்க அப்படின்னு பிரேமலதா அவர்கள் காட்ட, அது எங்க கையெழுத்தே இல்லைன்னு எடப்பாடி சொல்லலையா? நீங்க கேட்டீங்க சரிங்க நாங்க கொடுக்குறோம்னு சொன்னோமா அப்படின்னு இருக்குல்ல. இப்ப இவர் இல்லம்மா நீங்க வந்து என்டிஏல இருந்து வந்தவங்க சொல்லிருக்கலாமே முதலமைச்சர், எங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் போர்சஸ் உடைய சப்போர்ட் இருக்குது, லெப்டிஸ்ட் போர்சஸ் சப்போர்ட் இருக்குது, நீங்க வேணாம் சொல்லிருக்கலாமே. அப்படி ஃப்ளோர் டெஸ்ட்ல சொல்ல முடியுமா என்ன எனக்கு வேண்டாம்? அதை தாண்டி இவரேல போனார், அவர் சொல்றதை விட்டுருங்க, இவரேல போனார் முந்தின நாளே. ஃப்ளோர் டெஸ்ட் சொல்ல முடியுமா முடியாதாங்கிறது டெக்னிக்காலிட்டி. இவரேல போய் அந்த ஆதரவு கேட்டு வாங்கிட்டு வந்தார் சோஃபா கொடுத்து. அந்த சோஃபாவோட சிவி சண்முகம் வீட்டுக்கு போனது வந்து காங்கிரஸுக்கும் சேர்த்துதான். நீங்க சொன்னதுல ஒரு பக்கம் இது காங்கிரஸுக்கு, அதாவது அந்த லெட்டருக்கு பதில் சொல்லியிருக்காரு. இது காங்கிரஸுக்கு லெட்டர் கூடிய பதில். இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது பாஜகவுடைய தயவில் இருக்கும் ஏடிஎம்கே யார், அது எடப்பாடியா அல்லது சிவி சண்முகம் ஃபேக்ஷனா? இது இன்னும் ஒரு 1-2 நாள்ல எடுக்கிற நடவடிக்கைக்கு துரித நடவடிக்கை யாருக்கிட்ட இருக்குது, யாருக்கு சாதகமா. இப்ப உடனே எடப்பாடி சொல்லிட்டாரு கட்சினா நாங்க தான் ஆக்ஷன் எடுப்போம். அப்படி ஆக்ஷனுக்கு ஆக்ஷன் வந்து உடனே டக்கு டக்குன்னு நடந்துருச்சுன்னா எடப்பாடி பக்கம் தான் இன்னும் வந்து பிஜேபி இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். ஆனால் காங்கிரஸ் அலைனா இருக்கக்கூடிய இந்த கூட்டணிக்கு எதிராகத்தான் பாஜக பெரும்பாலும் செயல்படும். அப்போ வந்து இந்த கூட்டணிக்கு வந்து அவங்க போகட்டும், அவங்கள வெளியேற்று அப்படிங்கிற கட்டாயத்தை கண்டிப்பான முறையில் விஜயின் மீது செலுத்தும் போதுதான் காங்கிரஸுக்கு இது தெரியும், விஜயனுடைய முகத்தெரியும் வெளியே தெரியும். சோ இந்த ஆதரவு என்பது நம்ம இவர் ஆட்சி செய்ய வேண்டும் என்று தானே, கவர்னர் ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காக வெளியிலிருந்து ஆதரவு. இல்ல வெட்டரன் பொலிட்டீஷியன் எம்.கே. ஸ்டாலினுக்கு தெரியாதா, இப்படி ஒரு ஆட்சி ஆதரவு கொடுத்து ஒரு முறை அந்த ஃப்ளோர் டெஸ்ட் அவங்களை பாஸ் பண்ண வச்சுட்டா அதுக்கடுத்து கவர்மெண்ட் வந்து ஆளுங்கட்சியா இருந்துகிட்டு ஆதரவை பெருக்கிடுவாங்க, அதுவும் ஃப்ரெஜைலா எந்த நேரத்திலும் உடையிற நிலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக உடஞ்சி பக்கம் வந்துடும் அவர் தெரியாதா? தெரியட்டும். இவங்க எல்லாரும் ஒண்ணுதாங்கிறது சமுதாயம். 1000 வந்து ஸ்பெகுலேஷன்ஸ் 1000 பேசிக்கலாம். எம்கே அப்படி சொல்ல பார்த்தாங்க, விஜய் ஆட்சிக்கு வரக்கூடாதுக்காக திமுக சேர பார்த்தாங்க. என்ன கேட்டா சேர்ந்தா என்ன தப்புன்னு கேட்பேன், என்ன கேட்டா சேர்ந்தா என்ன தப்புன்னு சொல்லுவேன். அதுல ஒன்றும் எங்க நீங்க நியாயமா பார்த்தா இப்ப எந்த கொஸ்டின் விஜய் நோக்கி கேட்க மாட்டேங்கிறாங்க. எப்படிப்பா நீ வந்து சிவி சண்முகம் ஃபேக்ஷனை போய் பார்க்க முடிச்சு, அதுவே தப்பாச்சு. ஒரு சிஎம் போய் அந்த வீட்டுல பாக்குறது தப்பு, அதை கேள்வி கேட்க மாட்டேங்கிறான். அவரை ஆதரித்து நிற்கிற முற்போக்கு சக்திகள் மேல இந்த ஒரு பேர்டன் இருக்கு. நீங்க தீய சக்தி திமுகன்னு சொன்னீங்க, தீய சக்தி திமுக கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றவருடைய எல்லா ஆதரவையும் போய் கேட்குறீங்க. இதுவே கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நியாயமா பார்த்தா. தீய சக்தி திமுகவிடம் இருந்து வெற்றி பெற்ற கூட்டணியில் இருந்த நபர்களிடத்தில் எல்லார்ட்டையும் போயிட்டு உங்களுடைய ஆதரவை தாங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வரீங்க. அப்படி நியாயமா பார்த்தா என்டிஏ அலையன்ஸ்ல இருக்கிறவங்க, இந்த பக்கம் இருக்கிறவங்களை வந்து என்ன முடிவை வந்து அமித்ஷா எடுக்க போகிறார், என்ன முடிவை வந்து நரேந்திர மோடி எடுக்க போகிறார் என்பதை வச்சுதான் வந்து தீர்மானிக்கப்பட முடியும். என்ன இப்ப பாஜகவுக்கு ஒரு பெரிய ஆப்ஷன் கிடைக்க போகுது. என்ன அப்படின்னா பகுத்தறிவை தாண்டிய ஒரு நபர் வேண்டும், தமிழ்நாட்டுக்கு பொருத்தமான ஆடு வேணும். அது வந்து பகுத்தறிவை தாண்டி தனிமனித வழிபாட்டுக்கு ஒரு நபர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்மால் நினைத்ததை சாதிக்க முடியும். எனக்கு தெரிய விஜயை இன்னும் ஆள வைப்பதற்கு, ஏன்னா அரலேக்கர் ஆரம்பத்தில் செஞ்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். திமுக அதிமுக அலைனா வரது பெரிய குற்றம் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இல்ல என்ன தப்பு? நீங்கள் பெரும்பான்மை மக்கள், அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா உருவாகி வரீங்க. நீங்க பிரச்சாரத்துல சொன்னது என்ன? சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிங்கிறது ஒரு மேண்டேட் அப்படின்னு சொல்றாங்கல்ல. மேண்டேட் கிடையாது. நான் என்ன கேட்கறேன்னா 3 பேர்ல அதிகமா வச்சிருந்தீங்க, நான் அந்த பாயிண்ட்டுக்கு வேற, அது மேண்டேட் கிடையாது. 3 பேர்ல இவர் மேல இருக்கார். அப்ப இவர் முக்கியமா, இவர் தான் மக்கள் அதிகமா விரும்பி இருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? அப்படிங்கிற போது நீங்க அதிகமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது என்ன? திமுக ஒரு தீய சக்தின்னு. அந்த திமுக என்கின்ற தீய சக்தியோடு ஒற்றி இருந்து அவருடைய உழைப்பை பெற்று அவர்களுடைய வாக்கையும் பெற்று வரக்கூடிய கட்சியிலிருந்து நீங்க ஆட்களை எடுத்து அமைக்கிறத யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. திமுக அதிமுக அவர் ஏன் கேள்வி கேட்கறீங்க? நான் ஒரு லாஜிக் ஒரு நடக்கலதான் இருந்தாலும் நான் கேட்கிறேன், நடக்காத ஒரு விஷயமா இருந்தாலும் கேட்கிறேன். எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையவே கிடையாது. அது என்ன எப்படி ஆளாளுக்கு வந்து ஐயோ எங்களை வந்து ஆட்சி அமைக்க முடியாதுன்னு பார்த்தா? விஜயை கவர்னர் ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் வெளியிருந்து ஆதரிக்கிறோம். அந்த குறிப்பிட்ட ஸ்டாண்டோட ரெலவன்ஸ் ஏடிஎம்கேல இருந்து ஒரு ஃபேக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் அந்த ரெலவன்ஸ், மக்கள் தீர்ப்பை மதிக்காம விஜய் ஆட்சி விட்டு மக்கள் வந்து மேண்டேட் கொடுக்கலையே விஜய்க்கு. 3 பேரும் ஆள வேண்டாம் தான் முடிவு எடுத்துட்டாங்க. உண்மை அதுதான். 3 பேருக்கும் பெரும்பான்மை தரக்கூடாது முடிவு எடுத்துட்டாங்க. அப்படின்னா என்னன்னா கூட்டணி ஆட்சி தான் வரணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. அந்த கூட்டணி ஆட்சி தாவேக்கா காங்கிரஸோடு வைக்க முடியும், தாவேக்கா விசிகாவோட வைக்க முடியும், தாவேக்கா கம்யூனிஸ்டோட வைக்க முடியும்னா திமுக அதிமுக வச்சுட்டு போயிடலாமே. அதுல எந்த தவறுமே இல்லையே. திமுக அதிமுக மக்கள் வந்து 3 பேருக்கு பெரும்பான்மை இல்லை, அப்ப 2 பேர் சேர்ந்துக்கலாம்னு வச்சாச்சு. அப்ப இதுல அந்த திமுக கூட்டணியில இருந்து வரக்கூடிய 2-3 பேரை நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு நியாயம் இருக்கு அப்படின்னா திமுக அதிமுக ஒன்று சேர்ந்து வச்சுட்டு போயிருது எந்த தவறும் இல்லையா? ஆனா அதை பெரிய பாவம் மாதிரி பேசினவங்க இன்னைக்கு இப்ப இனிமேதான் ஹைலைட்டா இருக்க போகுதுன்னு சொல்ல வர்றது. அதனாலதான், ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சுதான் ஒரு வெட்டரன் லீடர் வந்து
அவர் வரட்டும், அவர் மேலே ஏறட்டும், அவர் உட்காரட்டும், வரட்டும். அப்பதான் எக்ஸ்போஸ் பண்ண முடியும். ஏன்னா இது தமிழ் மண். மீன் நமக்கு நம்பிக்கை இருக்கு. எந்த மண்ணில் வாழ்வதற்கும், எந்த மண்ணில் சுற்றி திரிவதற்கும், எந்த மண்ணில் வந்து உலகம் பூரா சுத்தமாக இந்த மண்ணில் வந்து அப்படி ஏர்போர்ட்ல இறங்கி அப்படி இழுத்து விட்டாதான் நமக்கு ஒரு நிம்மதி. அது ஏன்னா அப்படி ஒரு மண், இந்த மண் மகிழ்ச்சியான ஒரு மண். இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி வந்து எந்த மண்ணிலும் இருக்காது. வித்தியாசமான ஒரு மண். எங்க கூட அப்படிதான் கேட்பாங்க, இவ்வளவு மொழி இவ்வளவு இதை பேசி இப்படி இருக்கிறீங்களான்னு. அப்படிப்பட்ட இடத்துல நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன ஆனாலும் மக்கள் தன்னுடைய பகுத்தறிவை இழந்து விட மாட்டார்கள். இன்றைக்கு பாஜக பகுத்தறிவுக்கு எதிரான தனிமனித வழிபாட்டை ஊக்குவிக்கக்கூடிய, இப்ப பாத்தீங்கன்னா இந்த விக்டிம் கார்டு கூட நான் சொன்னேன் பாத்தீங்களா, இவர் என்ன மக்களுக்கு செஞ்சுட்டாரு போனவனே. இவர் சொன்னாரு, ஏண்டா இந்த விஜய தொட்டும் அப்படின்னு உங்களை நான் நினைக்க வைப்பேன் அப்படின்னாரு. உண்மையிலே யார் தொட்டா விஜய? எதுல தொட்டா விஜய? என்ன கேட்டா பர்சனல் கருத்து, நியாயமா உங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். 41 பேர் இறந்ததுக்கு. சொல்ல போனா இவர் பிஜேபியை தொடல, ஹார்ஸ் ட்ரேடிங் சப்ஜெக்டே எடுக்கல. அர்லேக்கர் செய்ய ஆரம்பித்தது, கவர்னர் செய்ய ஆரம்பித்தது, ஆரம்பத்தில் நான் நினைத்தது என்னன்னா இது கோகுமாக்கா தான் போய் முடியும் அப்படின்னு. இவங்க பண்ண கிளரிக்கல் எரர்ஸ் தான். ஸ்டார்டிங்ல கிளரிக்கல் எரர்ஸுக்கு ஒரு அனுப்பிச்சு விட்டாரு, வந்துட்டாங்க. நியாயமா பார்த்தா அது ஹார்ஸ் ட்ரேடிங்கா இருந்தாலும் சரி, அதை ஒட்டி எழுந்த புகார்களாக இருந்தாலும் சரி, அதை பாஜக வந்து கேப்டிவேட் பண்ணிருக்கணும். அதை கேபிட்டலைஸ் பண்ணாம விட்டதுடைய பதில் இன்னும் எனக்கு புரியல. அப்ப அது எல்லாமே பொறுத்திருந்து இவருடைய ஆக்ஷன்ஸை பார்க்கறதுக்காகத்தான் செய்யப்படுகிறது என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது. இவர்கள் வெளியிருந்து ஆதரவு கொடுத்தது அதுக்காகத்தான். அப்ப இவங்களுக்கும் புரியுது பின்னாளில் இது மாறும். பாஜக ஒரு முடிவு செய்யுமே. ஏன்னா இப்படி ஒரு எந்த இடத்துல குழப்பம் இருக்குதோ. அரங்கத்துல ஃப்ளோர் டெஸ்ட் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே வெளிப்படையா தெரியுது இது ஒரு பேரம் மடிந்திருக்கிறது அப்படின்ட்டு. ஆனாலும் அந்த 144ங்கிற அந்த புனித நம்பரை அடைஞ்சு விட்டதால ஓகே, மக்கள் வந்து பெரும்பான்மை கொடுத்துட்டாங்க, அவர் திருப்தியோட வெளியே போயிட்டாரு. தாவேக்கா ரசிகர்கள் அல்லது தொண்டர்கள் அவங்க மேல இதனுடைய இம்பாக்ட் என்ன? பதவியேற்ற அன்னைக்கே விக்டிம் கார்டு எப்படி கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. வேற எதுவுமே பேசல, அவர் அறிவுபூர்வமா அவர் எதுவுமே பேசல, கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்ப இப்போ உடனே இல்லை இந்த டெட் பொட்டேட்டோ ஃபேஸ்னு ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு வந்து பயங்கரமா அதை எழுதுனதுக்கு அந்த கடைசியாக தான் சொல்லிட்டானுங்க இவனுங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து பாகிஸ்தானுக்கு போட்டானுங்க அந்த பொண்ணை. நீங்க உங்களுக்கு ஒரு சவால் இருக்குது, நீங்க ஒரு ட்வீட் போட்டீங்க, அது உங்களால் கம்யூனிகேட் பண்றதே எங்கள்கிட்ட சிரமமா இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு கண்டிப்பாக சிரமமா இருக்குது. விஜய்க்கு எந்த அளவு கண்டியூசிவ், எந்த அளவுக்கு சவால்? ஆக்சுவலி இவர் தான் இனிமே ஃபீல் பண்ணுவார். ஏண்டா இந்த தமிழ்நாட்டில் இப்படி தகுதி இல்லாத நம்மை ஒரு முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தினோம் என்று கொண்டு வருவார். ஏன்னா இந்தியா முழுக்க பொய் செய்திகளுடைய ஒரு இது. இப்போ முன்னாடி ஒரு 3 மாசத்துக்கு முன்னால அந்த பல்சர் பைக்ல கொடுத்த போலீஸ் ஆஃபீஸருக்கு கொடுத்த அந்த வீடியோ எடுத்து போட்டு விஜய் வந்தோடனே ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு போட்டாங்க. வழக்கம் போல வந்து போலீஸ்க்கு செக்கிங் நிற்கிறாங்க. ஒரு டீ கடை பக்கத்தில் நின்றுட்டு புதுசாக இப்போ வந்து ஏகப்பட்ட பேர் போலீஸ்லாம் எங்கள் வீட்டுக்கு வெளியே நிற்கிறாங்க, எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களை கவனிக்காமல் நாங்கள் விட்டுவிட்ட காலகட்டத்தில் நீங்கள் செய்துவிட்டு ஆட்சியை பிடிச்சிட்டீங்க. அப்படிதான் ஜஸ்ட் மிஸ்ல தான் இவர்கள் கவனிக்கப்படாமல் விட்டு விட்டார்கள். இதற்காகத்தான் நம்முடைய திமுகவின் தலைவர் இதை ரொம்ப கவனமா எடுத்து அவரை வந்துட்டார். இப்ப இவரை ஜனாதிபதி ஆட்சியின் பக்கமாக நகர்த்தினால் மீண்டும் ரீஎலெக்ஷன் கொண்டு வந்து ரொம்ப ஈஸி. தனி மனித வழிபாடு, விக்டிம் கார்டு, கான்ஸ்பிரசி தியரி, இதை மீண்டும் அப்ளை பண்ணாருன்னா ஏற்கனவே இருக்கிறத விட அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதனால் இவர் என்னென்ன பொய் பிம்பங்களை சொல்லி வந்தாரோ வரட்டும், நம்ம உஷாரா இருப்போம். ஏன்னா கடந்த காலங்களில் தேசிய அளவில் நரேந்திர மோடி வளர்ந்து வரும் பொழுது அதை வந்து தனக்கு மத்தியிலே வந்து ஒற்றுமையின்மையால் ஒவ்வொரு மாநில கட்சிகளும் அதுக்கப்புறம் தான் ஒன்று சேர்ந்தாங்க. ஏற்கனவே நரேந்திர மோடியை பார்த்த அனுபவம் இருக்குது. அதே நரேந்திர மோடியை தமிழ்நாட்டளவில் துரத்தி அடித்த அனுபவம் தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது. கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கும்போது உள்ளே வந்து விட்டார். ஃபுல் விஜிலண்டா இப்ப இருக்கிறதே. உங்களை ஆட்சியில இன்னும் ஓப்பனா பச்சையா சொன்னா, உங்களை ஆட்சியில உட்கார வச்சிருக்கிறது உங்களை உதைக்கிறதுக்கு தான். உங்களை ஆட்சியில உட்கார வச்சிருக்கிறதே உங்களுடைய பொய் பித்தலாட்டங்களை, நீங்கள் கொடுத்த அந்த யூட்டோப்பியன் லைஃபை, இன்னும் சொல்ல போனா சீமான் கட்டமைத்த அந்த ஒரு பொய் பிம்பமான வாழ்க்கை. இப்படி பண்றேன் அப்படி பண்றேன் அப்படின்னாரு அவர் சொல்ல போனா அவர் தோண்டி வைத்த கடற்காலில் தான் இவர் வந்து சிவரை கட்டார். இதுதான் உண்மை. என்னன்னா சீமான் ஒரு கற்பனை உலகத்தை கட்டமைத்தார். உலகம் நல்லா தான் இருக்கு, இவருக்கு லாய்க்கப்படுவாரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு ஹீரோ வந்தார், இவர் லாய்க்கப்படுவார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. அந்த கற்பனை உலகை கட்டமைத்தது வந்து பொய் தான் என்பதை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்ததுனால்தான் பயங்கர தெளிவோடும் வெறியோடும் இருக்கிறோம். நாள் குறிப்பிடப்படாமல் கூட்டத்தொடர் வந்து கிட்டத்தட்ட ஒத்திவைக்கப்பட்டிருக்குது. ஸோ திரும்ப தினமும் வந்து அங்கே ஹாலில் வந்து உட்காந்து மணிக்கணக்காக உட்காந்துன்னு அவசியம் இல்லை. அதேபோல் எதிர்கட்சி தலைவரோ பிரேமலதா மேடம் போன்றவர்களோ வைக்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய நெருக்கடியும் இல்லை. ஹில் பி ஃப்ரீ நாவும்.
அப்போ இந்த இந்த வகையான இந்த மினுமினுக்கு அதிலிருந்து தமிழ்நாடு தப்பிக்குமா அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆவலாக இருக்குது. இன்னொரு வாய்ப்பில் சந்தித்து பேசலாம் விரிவா. கடந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டமைக்கு நன்றி.